வெல்கம் டு பாட்டி சமையல் பேத்தி கிச்சன். இந்த வாட்டி கன்னடா ரெசிபி வந்து நம்ம சொல்ல போகிறாங்க. இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ரெசிபி. எனக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நானும் வந்து சரி புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வாங்க, நம்ம வந்து வீட்டில் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு 100% மாவுடுலையும் அதை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது பிளான் வச்சுருக்கோம். ஸோ பார்ப்போமா நம்ம? வாங்க சரஸ்வதி மேடம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஆஃப்டர் லாங் பீரியட் நம்ம மீட் பண்ணிவிட்டு ஒரு ரெசிபி கொடுத்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களோட கன்னடா ரெசிபியை நாங்கள் வந்து இப்போ தரலான் இருக்கோம். கண்டிப்பாக தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ இன் த ஷோ. ஸோ இப்போ என்னோட பேக்ரவுண்ட் சொல்லணும்னா, நான் வந்து என்னோட பூர்வீகம் தமிழ்நாடு தான். நான் வந்து ஒரு தமிழியன் தான். பட் நான் வாக்கப்பட்டது வந்து ஒரு கன்னடா வீட்டில். அண்ட் ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த ஃபுட்டெல்லாம் பழக்கிக்கிறதுக்கு. ஆனால் போக போக எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. அண்ட் இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து என்னோட ரொம்ப ஒரு ஃபேவரட் டிஷ்ஷு. பிகாஸ் வந்து ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு, சட்டுன்னு பண்ணிடலாம். வெரி வெரி ஹெல்தி. இன்டீரியர் கர்நாடகாக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு 100+ வெரைட்டிஸ் பண்ணலாம். இது சேம் டிஷ் யூசிங் 100+ வேரியஸ் காம்பினேஷன்ஸ். நம்ம சிம்பிளா சொல்லணும்னா கிரேவி ஒண்ணா இருக்கும், ஆனா அதுக்குள்ள நம்ம வந்து சப்ஜிஸ் உள்ள நிறைய போட்டுக்கிற மாதிரி. கரெக்ட். அண்ட் சிலதுல வந்து நம்ம ஆட் பண்ற இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அவ்வளவுதான். பட் ஓவரால் இந்த சம்மருக்கு வந்து இட்ஸ் அ வெரி குட் டிஷ். ஸோ அதனால நீங்க இப்போ நம்ம இந்த சம்மர் இது ஆரம்பிச்சிருக்கிறதால ஐ திங்க் இது வந்து ஒரு கரெக்டான டிஷ்ன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் அ கூலண்ட். அண்ட் இதோட பேர் வந்து தே கால் இட் தம்புலி. தம்புலினா கன்னடத்தில் வந்து தம்புனா குளிர்ச்சின்னு அர்த்தம். ஸோ அந்த ஹுளின்றதுக்கு அதை வந்து நீங்கள் கிரேவின்னு எடுத்துக்கலாம். பட் மெயின் இது வந்து அந்த தம்புன்றது தான். ஸோ தம்புன்றது வந்து குளிர்ச்சி அண்ட் குளிர்ச்சியான ஒரு ஐட்டம். நல்ல புதுசாக இருக்குது. அண்ட் ஆஸ் ஷீ செட், அதாவது இப்போது சம்மருக்காக தான் இப்போ நாங்கள் நிறைய சம்மர் ஸ்பெஷல்ஸ் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அந்த சம்மர் ஸ்பெஷல் பேஸ் பண்ணி தான் அங்கே ஐட்டம்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம் நிறையா அதில். ஸோ திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் குசைன். அதாவது கன்னடா ரெசிபின்றதை விட இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் குசைன். நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நான் செய்ய போகிறது வந்து குக்கிங்கே கிடையாது, ஜாஸ்தி கிடையாது. நம்ம அடுப்பை யூஸ் பண்ண போகிற ஒரே ரீசன் வந்து தாளிக்கிறதுக்கு தான். மற்றபடி எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போட்டு அரைக்க தான் போகிறோம். அண்ட் இதோட மெயின் பேஸ் வந்து தயிர். நீங்கள் நல்லா பீட் பண்ணணும் தயிர். அண்ட் கொஞ்சம் ஸ்லைட்டாக புளிச்சிருக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. அண்ட் இன்னைக்கு நான் பண்ண போகிறது வந்து ஆனியன் தம்புலி. அது வந்து இன்னும் கன்னடத்தில் சொல்லணும்னா எங்கள் மாமியார் வீட்டில் வந்து நீருளின்னு சொல்லுவாங்க ஆனியனை. ஸோ நீருளி தம்புலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஒரு மாதிரி ஒரு மைல்டு டேஸ்ட் தான் இருக்கும். அண்ட் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு திஸ் இஸ் அன் ஐடியல். இது குட் 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 நைஸ். பார்க்கலாம் எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வேணும். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 1/4 வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா இது வெங்காயம் வந்து கொஞ்சம் அந்த காரம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இதுதான் the vegetable that we are going to use. அதுக்கப்புறம் வந்து தனியா, அப்புறம் காஞ்ச மிளகா, வத்த மிளகா அண்ட் தேங்காய். இதை தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஓகே. தென் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அகெயின் வத்த மிளகா அண்ட் கருவேப்பிலை. ஓகே. உப்பு. அண்ட் இந்த டிஷ் வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் த வேரியேஷன்ஸ்க்கு வந்து நெய்யில் தான் தாளிக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கீ வந்து நம்ம டெய்லி இதில் யூஸ் பண்ணுறது நல்லது தான். அண்ட் பேஸ் நான் அப்போ சொன்ன மாதிரி பேஸ் வந்து தயிர்.
அடிச்ச தயிர் அண்ட் கொஞ்சம் புளிச்ச தயிர். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் போடலாம் இப்போ இதுக்கு? சொன்ன மாதிரி எதுவுமே வந்து நம்ம குக் பண்ண போறது இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன அரைக்க போகிறோமா நம்ம? ஆமாம். ஓகே. ஸோ என்னெல்லாம் போடலாம்? இந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க. குட், நைஸ். ஓகே, இது புதுசாக இருக்குது நமக்கே. அதுக்கப்புறம் முழு தனியா. ஓகே. இது வந்து ஒரு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன். ஓகே ஓகே. ஸோ இது வந்து பண்ணால் எவ்வளோ பேர் சாப்பிட்லாம், நம்ம எவ்வளோ நம்பர் சாப்பிட்லாம்? வந்து நம்ம அதாவது எப்படி நம்ம பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. நீர்க்க பண்ணால் ஒரு ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ராவாக சாப்பிடலாம். இல்லை திக்காக நிறைய பேர் இல்லை ஒரு 2 பேர் தான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி. ஸோ கன்சிஸ்டன்சி தான் மேட்டர்ஸ். ஓகே ஓகே. நம்ம அதை தண்ணியாகவும் பண்ணிக்கலாம். ஓகே. யூஸ்வலாக வந்து நம்ம ஜாஸ்தி போடலாம். பட் இது வந்து வெங்காயத்தில் வந்து ஏற்கனவே அந்த காரம் இருக்கு, அதனால வந்து ஒன்று தான் போடுறோம். ஓகே ஓகே. அப்புறம் ஸோ தேங்காய் வந்து துருவின தேங்காய் ஒரு 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொஞ்சம் குவிச்ச டேபிள் ஸ்பூன் மாதிரி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே. அப்புறம் கொஞ்சமாக அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு. தேவையான அளவு. ஓகே. நம்ம அப்புறம் பண்ணிட்டு கூட போட்டுட்டு அரைச்சிட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதுல வந்து கொஞ்சமா வாட்டர் விடணுமா? தண்ணி விட்டு, ஏன்னா இது நிறைய விடக்கூடாது. இது சும்மா இது அரைக்கிற மாதிரி அரைக்கிறதுக்காக சும்மா. ஓகே. ஸோ இதில் இப்போ கருவேப்பிலை போட வேண்டாம். கருவேப்பிலை இதில் கிடையாது. அது வந்து கருவேப்பிலை வந்து தனியாக கருவேப்பிலை தம்புலினா இருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம கருவேப்பிலை. இது வந்து வெறும் தாளிக்கு. இப்போ நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி எவ்வளோலாம் என்ன காம்பினேஷனில் யூஸ் பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. அதில் வந்து கிரீன்ஸ் நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி கிரீன்ஸாக இருந்தாலும் இதில் கீரை வகைகள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். நைஸ். ஆனியன் சேர்த்துக்க வேணாம்னு தோணுச்சுன்னா, யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கீரை வகைகளில் சேர்த்து நீங்கள் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ லெட் அஸ் see. ஸோ இந்த மாதிரி திக் இது நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். நல்லா இன்னும் கிரைண்ட் பண்ணலாமா? சாஃப்டாக இருக்கணும். ஓகே. ஓ, நல்ல பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த திக் பேஸ்ட். நைஸ். ஸோ இது நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இதில் நம்ம இஞ்சி கூட போடுறது கிடையாது இல்லை? கிடையாது. இஞ்சி தனியாக ஒரு தம்புளி இருக்குது. இஞ்சி மட்டும் போட்டு கூட ஒரு தம்புளி பண்ணலாம். ஓ, நைஸ். ஸோ நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. நம்ம வந்து இதெல்லாம் வந்து நல்லா ட்ரை பண்ணோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ உங்ககிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறது. நம்ம அப்படியே பண்ணிகிட்டே பேசலாம். எப்படி வந்து இந்த நீங்கள் தமிழ் அண்ட் கன்னடா ஹவு டிட் யூ மேனேஜ்? அது எப்படி அந்த இதை மேனேஜ் பண்ணீங்க? லைக் ஃபுட் ஹேபிட்ஸ்ன்றதை விட ஜென்ரல் இதுவே உங்களுக்கு? ஓகே. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக எனக்கு லாங்குவேஜ் தான் வாஸ் த மெயின் ப்ராப்ளம். ஓகே. ஏன்னா அவங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியாது. அதனால எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் இருந்து வந்த அப்புறம் கேட்பேன், இந்த வேர்டுக்கு என்ன மீனிங், அந்த வேர்டுக்கு என்ன மீனிங். அப்படிதான் நான் கற்றுண்டேன் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் ஃபுட் ஆஃப்கோர்ஸ் வேறு சாய்ஸ் இல்லை. பட் அங்கேயும் வந்து என்ன வந்து அவங்க தமிழ் சமையல் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் மோர் குழம்பு அதெல்லாம் அவங்க ரொம்ப பண்ணாத ஐட்டம்லாம் நான் பண்ணுவேங்க. சொல்லுங்க. இது இப்போ என்ன இது போட்டுக்கலாமா? இது வந்து தயிர் நல்லா அடிச்சிட்டு வச்சிருக்கோம், ஸ்லைட்லி புளிச்சது. அண்ட் இது வந்து ஒரு ஒரு 1.5 to 2 cups இருக்கும். ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இது வேற ஒரு பவுலில் போட்டுட்டு நீங்கள் இது பண்ணியும் போகலாம். நம்ம ஏற்கனவே அளந்து வச்சிருக்கிறதால நம்ம இதுலேயே வந்து. ஸோ திஸ் இஸ் அபவுட் 2 tumbler. 150 ml டம்ளர்ல இருக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி அது அவ்வளோ இருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே அதில் இருக்கும். ஓ, கலரே வந்து வித்தியாசமாக நல்லா இருக்கு பாருங்க. ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆரஞ்சிஷ், ரொம்ப மைல்டு. ஆமாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் அனுப்புகிறோம். அந்த வத்த மிளகாவோட அந்த கலர் கொஞ்சம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். குட் குட். இது வந்து இந்த போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா சூடாக ரைஸ் வச்சுட்டு அதில் போர் பண்ணி நம்ம சாப்பிடலாம். ஸோ இதில் தாளிக்கிறதுக்கு we'll be using ghee. கொஞ்சமாக ஒரு 1/2 teaspoon கீ போடலாமா இப்போ? இது போருமா? போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அது கொஞ்சம் சூடான அப்புறம் கடுகு இவ்வளோ போடலாமா? போடலாம். அது வெடிக்கட்டுமா? வெடிக்கணும், கொஞ்சம் வெடிக்கணும். ஸோ சிம்பிள் இன்க்ரீடியன்ட், சிம்பிளான ரெசிபி. அண்ட் மேபி கொஞ்சம் நாங்கள் எலாபரேட்டாக நாங்கள் வந்து குசைனை வந்து டிஸ்கஸ் பண்ணதுனால, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்கஸ் பண்ணதுனால நமக்கு வந்து தெரியும். இல்லைன்னா நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு ஒரு 5 நிமிஷம் கூட தேவையில்லை. இதில் வந்து இந்த காரம் இதெல்லாம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு பிரகாரம் போட்டுக்கலாம். ஜாஸ்தி வேணும்னாலும் போட்டுக்கலாம். இது வந்து நான் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா ஓகே
தட் இஸ் ஹவ் இட் இஸ் நார்மலி மேட். பட் இல்லை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் அவங்களுக்கு எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கணும் கரெக்ட் டேஸ்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம். நைஸ். ஓகே. ஸோ லைட்டாக அந்த ரெட்டிஷ் இதில் வரணுமா? லைட்டாக ரெட்டாக வரணும். The aroma is really good. ஆமா. அந்த கருவேப்பிலை வரது. அந்த காம்பினேஷன் பாருங்களேன், ரெட், green, white. Actually that adds color to this. Yeah, அதான். நல்லா இருக்குது. So இது போடலாமா? இல்ல வேணாமா? அதை எடுத்து இதுல போட்டு. ஓ அவ்வளவுதானா? So you need not இது வந்து அடுப்புல ஏத்தவே வேண்டாம். இந்த சூடே வேண்டியது இல்ல. இந்த பர்టిక్యులர் இதுக்கு வேரியேஷனுக்கு. ஓ. ஃபைனலா ஃபினிஷ்டா அது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஹவ் த கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது. இது தாளிப்பு இதில் மேலே போட்டோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸும் இருக்குது அங்கே. அந்த கலர் காம்பினேஷனே பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம். அண்ட் அரோமா இஸ் குட். ஸோ இது எப்படி நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பண்ணலாமா? நம்ம இது பண்ணுறச்சு சர்வ் பண்ணுறச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இதில் உப்பு ஏதாவது பார்த்துட்டு உங்களுக்கு கூட ஆட் பண்ணணும்னா போடலாம். வெரி நைஸ். அதாவது வெரி சிம்பிள் ரெசிபிங்க. இது வந்து நான் கூட ஆக்சுவலாக மாவுடில் ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து சேவைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, லெமன் சேவை, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி. இந்த வாட்டி நாங்கள் மாவுடியில் வர வாரங்களில் நாங்கள் போட போகிறோம் இந்த புது ரெசிபியை. இது வந்து என்ன தம்புலி. ஸோ இது வந்து நீங்கள் ஆனியன் போடணும்னா போடலாம், ஆனியன் வேண்டான்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்க சொல்ற மாதிரி நிறைய வேரியேஷன் இருக்கு. கருவேப்பிலை யூஸ் பண்ணா, நம்ம கீரை மணத்தக்காளி கீரை, அதுதான் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் இந்த தம்புலி இதுல. ஏன்னா அது அந்த வயிற்றுக்கு, வாய்ப்புண்ணுக்கு எல்லாத்துக்கும் நல்லதா இருந்தால அது யூஸ் பண்ணலாம். அப்புறம் எல்லா கீரையும் யூஸ் பண்ணலாம். வல்லார கீரையை தவிர மற்றது எல்லாமே யூஸ் பண்ணலாம். பாருங்க, கீரை ஆப்ஷன்ஸ் இப்ப அபண்டன்டா இருக்க போது நமக்கு இது பண்ணலாம். அது இல்லாம ஜிஞ்சர் வச்சு பண்ணலாம் தனியா. அப்புறம் வெந்தயம் வச்சு பண்ணலாம். வெந்தயம் வந்து இட்ஸ் an excellent coolant. சோ வெந்தயம் நீங்க வந்து வெந்தயம் வந்து நம்ம ரெண்டு டைப்பா பண்ணலாம். ஒன்னு வந்து ஊற வச்சு பண்ணலாம், இல்லைன்னா வறுத்து பண்ணலாம். நம்ம அது மெயின் ரீசன் ஊற வைக்கிறதுக்கும் இதெல்லாம் நம்ம வறுக்கிறது இல்லை. வறுக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து வெந்தயம் கொஞ்சம் ஊறிச்சுன்னா கொஞ்சம் அந்த ஒரு இதுவாயிடும், அந்த ஒரு மாதிரி குழக்குழன்னு ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு கொஞ்சம் மோர்ல ஒரு 1 hour ஊற வச்சுட்டு பண்ணலாம். அது அந்த வேரியேஷன். இல்லைன்னா இதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வறுத்துட்டு பண்ணலாம். வெந்தயத்தை வறுத்துட்டு மீதி இதை போட்டு பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ங்க. இதில் நீங்கள் என்ன காம்பினேஷன் வேணாலும் போடலாம். ஸோ இந்த புது ஐட்டமை டேஸ்ட் பண்ணாமல் எப்படி இருக்கிறது? கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணோம். இந்த கலர் காம்பினேஷனுக்காகவே டேஸ்ட் பண்ணோங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி திதிப்பு, உப்பு, காரம், புளிப்பு அது காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்களும் மாவுடில் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இது வந்து நம்ம டிஃபன் ஐட்டமாகவும் கொடுக்கலாம், இல்லை மோர் குழம்புக்கு பதிலாக நாங்கள் இது கூட நாங்கள் ஒரு தடவை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இல்லையா கவலையப்படாதீங்க, மாவுடில் நாங்கள் இந்த வாட்டி போடலான்னு இருக்கோம். இந்த வாரங்களில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.